வணக்கம். ஏப்ரல் 23 ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்போ மே 4ஆம் தேதிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல ஆமா, ரிசல்ட்டுக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்போ உங்களுக்காக நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த 2026 எலெக்ஷன் வழக்கமான ஒரு திமுக, அதிமுக அதிகார போட்டியா, இல்ல அந்த இருதுருவ அரசியலையே சுக்குநூறாக்குற ஒரு வரலாற்று நிகழ்வாங்கிறது தான். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 50 வருஷமா தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ பிரதீப் குப்தாவோட ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் ம். அது ஒரு பெரிய அதிர்வலையே ஏற்படுத்தியிருக்கு. கரெக்ட். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அதாவது தவக கணிசமான இடங்களை பிடிச்சு கிங் மேக்கரா மாறலாம், இல்லனா நேரடியா ஆட்சியை கூட பிடிக்கலான்னு அந்த டேட்டா சொல்லுது. இருக்காங்க. இது வெறும் ரசிகர்களோட ஒரு உணர்ச்சி வெள்ளம் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. முந்தைய நடிகர்களோட வருகைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒரு பெரிய கட்டமைப்பு வித்தியாசம் இருக்கு. இப்போ இருக்கிற அந்த ஜென்சி வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க வெறும் சினிமா புகழுக்காக ஓட்டு போடுற மனநிலையில இல்ல. அவங்களுக்கு வெளிப்படையான நிர்வாகம் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், அப்புறம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஓ, அப்ப விஜய் தரப்பு இந்த கோரிக்கைகளை தான் தங்களோட சித்தாந்தமா மாத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இது வெறும் ஸ்டார் அட்ராக்ஷன் கிடையாது. பழைய அரசியல் சிஸ்டம் மேல இருக்கிற கோபத்தோட வடிகாலா தான் தவகை இப்போ உருமாறி இருக்கு. ஆ, அந்த பழைய சிஸ்டம் மேலான கோபம்னு நீங்க சொல்றது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஒரு கூட்டு குடும்பம் உடைஞ்சு சொத்து பிரிக்கப்படும்போது அவங்க எப்படி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட ஈஸியா தோத்து போவாங்களோ அதுதானே இப்போ அதிமுகவுக்கு நடந்துட்டு இருக்கு. மிக சரியான ஒப்பீடு. இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் சசிகலா, டிடிவி தினகரன் அதிமுகவோட வாக்கு வங்கி பல துண்டுகளா சிதறி கிடக்கு. போத குறைக்கு பாமகல வேற அப்பா பையன் விரிசல் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. உண்மைதான். நம்மளோட தேர்தல் முறைப்படி பாத்தீங்கன்னா, ஒரு வலுவான வாக்கு வங்கி இப்படி சிதறும்போது அது இயல்பாவே ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தான் ஒரு பெரிய பிளஸா மாறணும். ஆமா, ஆனா அந்த லாபம் திமுகவுக்கு முழுசா போகலேன்னு சொல்றீங்களா? அதுதான் இப்ப அரசியல்ல இருக்கிற மிகப்பெரிய சூட்சுமம். எதிர்க்கட்சிகள் பல துண்டா சிதறும்போது திமுக மேல இருக்கிற அந்த இயல்பான அதிருப்தி வாக்குகள், அதாவது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்களை ஒருங்கிணைக்க ஆள் இல்லாம போயிடுச்சு. ஓ, அந்த பெரிய வெற்றிடத்தை தான் இப்ப தவக மாதிரி ஒரு மூணாவது சக்தி ரொம்ப ஈஸியா ஆக்கிரமிச்சிருக்கு. கரெக்ட். இப்போ கே.ஏ. செங்கோட்டையன் மாதிரி சீனியர் தலைவர்கள் கூட திடீர்னு தவக பக்கம் போறது பழைய கட்டமைப்புகள்லாம் தளர்ந்துடுச்சுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி தான். அப்படியானா மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? தவகவோட அசுர வளர்ச்சியா, இல்ல திமுகவோட தொடர் ஆதிக்கமா, இல்ல அதிமுக திரும்பி வருமா? இல்லனா தொங்கு சட்டசபைன்னு சொல்ற அந்த ஹங் அசெம்பிளி வருமா? ஆமா, கூட்டணி ஆட்சியோட காலம் தமிழ்நாட்டுல தொடங்க போகுதா? உங்க கணிப்பு என்ன? கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இத தேசிய அரசியலோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். எப்படி? முன்னாள் பிரதமர் வி.பி. சிங் ஒரு தடவை என்ன சொன்னாருன்னா, அரசியல் கட்டமைப்பு ஒரு குறிப்பிட்ட வருஷ இடைவெளிக்கு ஒரு தடவை தன்னைத்தானே ரீசெட் பண்ணிக்கும்னு சொன்னார். அதாவது 80களோட கடைசியில தேசிய அளவுல ஒரு கட்சியோட ஆதிக்கம் முடிஞ்சு கூட்டணி அரசியல் தொடங்குச்சுல்ல, அத சொல்றீங்களா? ஆமாங்க, அதே மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டமைப்பு மாற்றம் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. 2 கட்சிகள் மட்டுமே அதிகாரம் செலுத்துற காலம் முடிஞ்சு பல சக்திகள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ற காலத்தை தமிழ்நாடு நெருங்கிடுச்சு. வாவ், இது உண்மையாவே ஒரு பெரிய மாற்றம்தான். இத்தனை தசாப்தங்களா திராவிடம் அப்புறம் தமிழ் தேசியம்னு இத மட்டுமே மையமா வச்சு இயங்குன அரசியல் களம் இப்போ புது விதிகளை நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. பலமுனை போட்டி இருந்தாலும் கொள்கைகளை அணுகுற விதத்துல ஒரு பெரிய ரீசெட் நடக்குது. ஆக இதையெல்லாம் கேக்குற நீங்க ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாருங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தமிழ்நாடு வாக்காளர்கள் வெறும் ஒரு புது தலைவரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்ல அடுத்த தலைமுறைக்கான மாநிலத்தோட அரசியல் சித்தாந்தத்தையே மாத்தி எழுதுறாங்களா? விடை உங்க கைகள்ல தான் இருக்கு.